நீங்கள் நிச்சயம் பலன் கொடுப்பீர்கள். ஆமென். அருமையானவர்களே, டிப்ரெஷனில் இருக்கிறவங்க அதிகமாய் செய்ய வேண்டியது வசனத்தை எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது. சரி, கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதக்காரனை சந்தோஷப்படுத்தினது எது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். 119 சங்கீதம் 35 வாசிக்கிறேன் பாருங்க. அவன் சொல்லுகிறான், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய வசனத்தின் பாதையில் நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்றேன். ஆங்கிலத்தில் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? Help me obey your commands because that makes me happy. உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யும், ஏன்னா அதுதான் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, that is what makes me very happy. அப்போ அருமையானவர்களே, சங்கீதம் 119:35 குறிப்பா சொல்ற ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதுதான் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறது. டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன், சந்தோஷத்தை தொலைத்தவங்களுக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படியே பழகுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இது வெறும் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லை பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நம்ம செய்யும் போது அதிலே தான் நம்முடைய மகிழ்ச்சியே அடங்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், லார்ட், தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. உங்களை வெரி ஹாப்பி ஆக்குறது எது? நல்லா யோசித்து பாருங்க. உலகத்தில் எதுவுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தாது பாருங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும், ஆனால் அது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எல்லாமே தற்காலிக இன்பமானது பாருங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே தற்காலிக இன்பம் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிரந்தரமாக ரொம்ப சந்தோஷமாய் நம்ம வைத்திருக்கிறது. அந்த வார்த்தையின்படி செய்யும் போது சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆகவே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறான் பாருங்க. டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நீங்க செய்ய வேண்டிய ஜெபங்க இது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை வாசித்து அது கீழ்ப்படியே உதவி செய்யுங்க. ஏன்னா அதுதான் சங்கீதக்காரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்போ அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்னா எனக்கும் அது நிச்சயம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். ஆமென். முயற்சி பண்ணி பாருங்க. ஆடா இவர் பாட்டுக்கு எது சொல்லிட்டு போறாருப்பா, நமக்கு என்னப்பா, அப்படி இருக்காதீங்க. முயற்சி பண்ணி பாருங்க, இது தேவனுடைய வார்த்தை. சரி, 119 சங்கீதம் 77 174 ரெண்டுமே ஒரே காரியத்தை சொல்லுது. அது என்ன தெரியுமா? உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, ரெண்டும் ஒரே காரியத்தை சொல்லுது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அப்போ வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறதுல சந்தோஷம் வருது. இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்ன தெரியுமா? வசனத்தை வாசிக்கிறதே ஒரு சந்தோஷம், கையில பைபிள் இருக்கிறதே ஒரு சந்தோஷம் பாருங்க. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு இதை குறித்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு. சிலர்லாம் சொல்றாங்க, இது கடவுளுடைய வார்த்தையா, அதெல்லாம் இது எவனோ மனுஷன் எழுதுனா, இந்த புக்கு பைபிள் இருக்கக்கூடாது, இந்த புக்கு பைபிள் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க பாருங்க. எந்த புக்கெல்லாம் மனுஷங்க ஆதியிலேருந்து திட்டிட்டு இருக்காங்களோ அந்த புக்கெல்லாம் கர்த்தர் திரும்ப திரும்ப நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அதுல இருந்து தான் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் நிறைய பேசுறாங்க. சிலருக்கு சந்தேகம், உன்னத பாட்டை பற்றி ஒன்றும் இல்லையே. நீங்களே எடுத்து படிச்சு பாருங்க, மற்றவங்க சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, உன்னத பாட்டில் என்ன இருக்கு அப்படின்னு. தேவனுடைய மகத்துவமான அந்த அன்பை பற்றி ரொம்ப அற்புதமா பேசுது பாருங்க. காரணம் இல்லாமல் தேவன் எதையும் வைக்கிறது இல்லை. தேவனே இந்த புக்கை உண்டாக்கிட்டாரான்னு கேட்காதீங்க. தேவன் இந்த உலகத்தில் காரியங்கள் செய்யும்போது மனுஷர் மூலமாக தான் இடைப்பட்டு செய்கிறார். அதற்காக மனுஷர்களை எழுப்புகிறார். சும்மா அவரே வந்து எல்லாத்தையும் செய்யறதில்லை பாருங்க. அதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள், கற்றறிந்த மனிதர்கள், அவர்களை கொண்டு தான் வேதத்தை நமக்கு கையளித்து இருக்கிறார். சும்மா ஒன்றும் கொடுத்துடல. இன்னைக்கு நிறைய பேர் விட்டா பழைய ஏற்பாட்டையே பிச்சு போட்டுருவாங்க பைபிள்ல இருந்து. அப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. அருமையானவர்களே, 66 புத்தகங்களை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அவனுக்கு இருந்தது 5 புத்தகங்கள், 5 ஆகம புத்தகங்கள், அதுவே அவனுக்கு மனமகிழ்ச்சின்னு சொன்னா, அப்போ 66 புத்தகங்களை நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ சந்தோஷப்படணும் நாம இல்லை? ஆனால் வாழ்க்கையில் டிப்ரெஷன் பாருங்க, இருக்கிற கொஞ்சம் இந்த சந்தோஷத்தை எடுத்து போட்டுருது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை வாசிக்க விடாம பண்ணிடுது பாருங்க. நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த ஜெப நேரத்தை நம்ம தேவனோடு செலவழிக்க முடியாதபடிக்கு செய்திருது.
டிப்ரெஷனுடைய வேலையை அதுதான் பாருங்க, நம்ம கெடுக்க பார்க்கும், இன்னும் மோசமான நிலையில நம்ம தள்ள பார்க்கும். நாம தான் விழித்து எழ வேண்டும். ஆகவே தான் இத்தனை வாரங்களாக உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் நேரத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன ஜெபிக்கணும், எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை உங்க கூட பேசிட்டு இருக்க பாருங்க. இதை செய்து பாருங்கள். கர்த்தர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை அப்படியே அவர் செய்வார். ஆமென்.